தமிழக ஆந்திர எல்லையான சித்தூர் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் ஒரு காதல் கதையை உசுரே படம் மூலமாக சொல்லி இருக்காரு இயக்குனர் நவீன். இந்த படத்தில் ஹீரோவா டிஜே அருணாச்சலம் நடிச்சிருக்காரு. குவாரியில் வேலை, நண்பர்களோட ஜாலி, ஊர் திருவிழான்ட்டு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காரு டிஜே அருணாச்சலம். அவரோட எதிர் வீட்டுக்கு குடி வர்றாங்க கல்லூரி மாணவியான பிக்பாஸ் ஜனனி. சின்ன வயசுலேயே கணவரை பிரிஞ்சதால மகளை ரொம்பவே கண்டிப்போட வளர்க்குறாங்க மந்த்ரா. மகளை சுற்றி வர்ற இளைஞர்களை திட்டி துரத்துறாங்க. ஹீரோவுக்கு ஜனனி மேலே காதல் வர அதை மந்த்ரா எதிர்க்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சித்தூர் பேக்ரவுண்டில் விவரமாக சொல்லியிருக்காரு இயக்குனர். இது தமிழ் படமா தெலுங்கு படமான்ற சந்தேகம் முதல்ல நமக்கு வந்துடும். காரணம், பல கேரக்டர்கள் தமிழும் தெலுங்கும் கலந்து தான் பேசுகிறாங்க. அது சித்தூர் மக்களோட வாழ்வியல் அப்படிங்கிறதால அதை அப்படியே வச்சிருக்காரு இயக்குனர். அப்புறம் முழு தமிழுக்கு மாறிடுவாங்க. சித்தூர் சுத்து வட்டாரம், கிராமத்து திருவிழா, பால் வியாபாரம், நண்பர்கள் அரட்டன்ட்டு அந்த மக்களோட வாழ்க்கையை லைவாக காட்டி இருக்கிறது படத்தோட சிறப்பு. இப்படி எந்த படத்துலையுமே சித்தூரை காட்டுனதே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஊர் இளைஞனா ரொம்பவே இயல்பாக நடிச்சிருக்காரு டிஜே அருணாச்சலம். பாடல்களில் அவர் போடுற டான்ஸும் அசத்தலுங்க. தடைகளை மீறி ஜனனியை காதலிக்கிறது, மந்த்ரா கூட மோதுற சீன்கள்லாம் ஓகே. பார்க்க அழகாக இருக்கிற பிக்பாஸ் ஜனனி ரொம்பவே அமைதியாக வந்துட்டு போகிறாங்க. சில காட்சிகளில் மட்டும்தான் சிரிக்கிறாங்க. இவ்வளவு சோகம் எதுக்குன்ட்டு தெரியலை. ஹீரோவோட நண்பர்கள், குறிப்பாக தங்கதுரை, ஆதித்யா கதிர், இவங்க அடிக்கிற ஒன்லைன் ஜோக்கெலாம் சில சமயம் சிரிக்க வச்சிடுது. ஹீரோ அப்பாவா வர்ற கிரேன் மனோகர், அம்மா செந்தி வழக்கமான பாசக்கார பெற்றோர்களாக நடித்து கொட்டி இருக்காங்க. படத்தில் நடித்த பல கேரக்டர்கள் நம்ம இயல்பாக பார்க்குற மனிதர்கள் மாதிரி சினிமாத்தனம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம். அந்த காலத்தில் பார்த்து ரசித்த மந்த்ராவா இதுன்ட்டு சந்தேகப்படுற அளவுக்கு ஆளே மாறி இருக்காங்க ஹீரோயின் அம்மாவா வர்ற மந்த்ரா. காலம் மாறிடுச்சு இல்லையா? இந்த கேரக்டருக்கு இவங்க எதுக்கு பெருசாக நடிக்க வாய்ப்பு இல்லையன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மந்த்ரா வேற மாதிரி மாறுற அந்த சீன் தான் படத்துக்கே ப்ளஸ். இப்படியெல்லாம் உண்மை சம்பவம் நடந்துச்சா அப்படின்ட்டு கொஞ்சம் பயமே வருது. அதே போல் அம்மாவுக்காக மகள் மாறுற அந்த காட்சியும் அதிரடி. காதல் கதையில் வில்லன்கள் சண்டை, கோபம் இதெல்லாம் ஒட்டவே இல்லை. கதையும் ஒரு கட்டத்துக்கு மேலே மெதுவாக தான் நகர்ந்து போகுது. தனது நண்பனோட காதல் கதையை தனது மனைவிக்கு சொல்கிறதா படம் தொடங்குது. அந்த காதலர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு படம் முடியுது. இந்த யுக்தி ஓரளவு ரசிக்க வச்சிருக்கு. சித்தூர் பேக்ரவுண்ட், காதல் காட்சிகள், நண்பர்கள் கும்மாளம்லாம் ஓகே. கடைசி அரை மணி நேர அந்த ட்விஸ்ட்டு தான் படத்தையே தூக்கி நிறுத்தி இருக்கு. அதுக்காக முழு படத்தை பொறுமையாக உக்காந்து பார்க்கணுங்க. ட்விஸ்ட் மாசாக இருக்கும். உசுரே படத்தோட கிளைமேக்ஸில் மட்டும்தான் உசுறு இருக்கு.